Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala asyrafil mursalin wa ala alihi wa ashabihi wa azwajihi wa dhurriyyatihi wa ahli baitihi ajma'in. சங்கைக்கும் மென்மைக்கும் உரிய பெரியோர்கள சகோதரர்கள, எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு செய்யக்கூடிய எல்லா நல்வணக்கங்களையும் முகஸ்துதியின்றி இஹ்லாஸான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவையுடையவர்கள் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் அனைவருக்கும் வழங்கி அல்வானாக. கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக. நம்மை உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயுடைய இன்னொரு ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக. அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறையிலும் புரியக்கூடிய நல்ல முத்தகீன்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அல்வானாக. திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக. மருத்துவமனையில் சில வீண்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தருவானாக. நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதியென்றும் ஆஸ்பத்திரியை கதியென்றும் அல்லல் பட்டும் அவதியுற்றும் இருக்கிறார் அத்தனை பேர்களுக்கும் நோயை போக்குவர்கள் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கூட அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பலன் தரக்கூடிய மக்களாக ஆக்கி அருவானாக. நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்தவனுமாம் மரணிக்கக்கூடிய நிர்வாகியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருவானாக. மரணித்தும் மரணிக்காத இறைநேசன் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருவானாக. நாளை மறுமையில மாணவி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுதுல் கௌசர் என்கிற தடாகத்தின் நீர்வரி அன்னாரின் ஷஃபாத்தை பெற்று அன்னாரின் கரமெடுத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸின் உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அல்லாஹ் நம்மை சங்கமிக்க செய்வானாக. எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவருடைய இக்காவையும் ரிதாவும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருவானாக. அருமையான மோமின்களை, ரமலானின் தொடக்கம் சமீபத்தில் தான் தொடங்கியது. 10 நாட்கள் முடிந்து விட்டது. 20வது நோன்புல அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ரஹ்மத்தை கொண்டு வாக்களித்தானோ அந்த ரஹ்மத்தை பெறக்கூடிய நல்ல மோமின்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருவானாக. எந்த 2வது பத்திலே மகபிரத்தை கேட்க சொன்னானோ அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்ட விளைபொறுக்கப்பட்ட மக்களாக தான் நம்மை ஆக்கி அருவானாக. அருமையான மோமின்களை, காலங்கள் நம்மை விட்டு கடகடமென்று வேகமாக உருளோடி கொண்டிருக்கிறது. நாம் கவலையற்ற நிலையை அமர்ந்திருக்கிறோம். சென்ற நாட்கள் என்பதை மீண்டும் வரப்போவதில்லை. இனிமேல் மீதம் எவ்வளவு இருக்கிற காலங்கள் எவ்வளவு இருக்கிறது நமக்கு தெரியவும் இல்லை. எனவே மீதம் இருக்கக்கூடிய நாட்களாவது நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான வாழ்க்கையாக ஆக்குவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. 3வது பத்து என்பது நரகத்தை விட்டு விடுதலை பெறக்கூடிய பத்து என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை நினைத்து அல்லாத நாட்கள் இல்லை என்கிற அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை நினைத்து அழுதிருக்கிறார்கள் என்பதை பல சஹாபாக்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக திடீரென்று இரவிலே ஒரு நாள் நான் வந்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகையிலே அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்கள் தாடியெல்லாம் நனைகின்ற அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டிருந்தார் என்பதை பல சஹாபாக்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். நரகம் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரைக்கும் எட்டா கனி தூரமாக்கப்பட்டு விட்டது. அவர்களுக்காகத்தான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த உலகத்தை படைத்தான், சொர்க்கத்தை படைத்தான் என்றிருக்கிற பொழுது அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தை நினைத்து அழுகிறார்கள் என்று சொன்னால் அந்த நரகத்திற்கு செல்லக்கூடிய பாவிகளான அடிகால் நினைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறார்கள் என்பதை நமக்கு வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது.
கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், எனக்கு இப்பொழுதுதான் நரகமும் சொர்க்கம் எடுத்து காட்டப்பட்டது. சொர்க்கத்தில் பார்த்த நலனை போன்று வேறு எந்த நலனையும் பார்க்கவில்லை. நரகத்தில் நடந்த நிகழ்வை போன்ற ஒரு தீய நிகழ்வை நான் பார்க்கவில்லை என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அழுத பொழுது கொடுக்கின்ற சஹாபாக்கள் எல்லாம் தங்கள் முகங்களில் துணிகளை போட்டுக்கொண்டு குழந்தைகள் அழுவது போன்று தேம்பி தேம்பி அழுதார்கள் என்று ஹதீஸில் வருகிறது. அழுவதால் நமக்கு என்ன பயன்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் நரகத்தை நினைத்து அழுகிறார்களோ அவர்கள் நரகம் செல்ல மாட்டார்கள். எப்படி தெரியுமா? மடுவில் கலந்த பால் எப்படி மீண்டும் மடுவுக்குள் செலுத்த முடியாதோ அதுபோன்று கண்களில் வடிந்த கண்ணீர் இருக்கிறதே, அவர் நரகம் செல்ல மாட்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்படி என்று சொன்னால் நரகத்தை அணைக்கக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் நாம் விடக்கூடிய ஒரு சொட்டு கண்ணீருக்கு இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நாம் அழுது பார்க்கிறோம், கண்ணீர் எல்லாம் வற்றி போய்விட்டதோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு கண்களில் கண்ணீர் வர மறுக்கிறது என்று சொன்னால் நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் கணிதமாய் போய்விட்டது என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல. சொல்லுவார்கள், மனதுக்குள் கவலையை தேக்கி வைக்காதீர்கள், யாரிடத்திலாவது சொல்லி கண்களை கண்ணீரை கொட்டி விடுங்கள், பாரம் குறைந்து விடும் என்று நமக்கு மத்தியில் கவலை ஏற்பட்டால் பேசுவோம் அல்லவா? உண்மையில் அப்படித்தான். நம்முடைய உள்ளங்களில் கவலைகள் அதிகம் இருந்தால் கண்களில் கண்ணீர் வழியும். கவலை மரபை பற்றி கவலை இல்லாததன் காரணமாக நம் கண்களில் கண்ணீர் வருவது என்பது மிக கடின சுத்தமாக இருக்கிறது. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இறைவனத்தில் அழுது கேளுங்கள், அழுங்கள், புலம்புங்கள். ஒருவேளை உங்களுக்கு அழுகை வராவிட்டால் அழுவது போன்று நடித்தாவது அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்று சொன்னார். அருமையான பெருமக்களே, இந்த மீதம் இருக்கக்கூடிய 10 நாட்களில் நரகத்தை நினைத்து அழுக வேண்டும், அல்லாஹ்விடத்தில் நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். பெருமானார் சொல்வார்கள், நரகத்தை நான் அறிந்தது போல் நீங்கள் அறிந்தீர்கள் என்று சொன்னார். ஒரு கவலம் உணவை கூட நீங்கள் உண்ண மாட்டீர்கள், ஒரு பின்னர் தண்ணீர் குடிக்க மாட்டீர்கள். அந்த அளவுக்கு கொடூரமானது நரகம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். ஷா அப்துல் அசீஸ் மக்கி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஈழை செஞ்சிருக்கிறது. ஒருவர் வருவார், சொன்னார், என்னிடத்தில் கரம் எல்லாம் தீயை போன்று கலகலவென்று எனக்கு அது எரிந்து கொண்டிருக்கிறது, என்னால் தாங்க முடியவில்லை என்று சொன்ன பொழுது ஷா அப்துல் அசீஸ் மக்கி அவர் சொன்னார்களா, மருத்துவரை பார்த்தாயா, நல்லா ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமே என்று சொன்னார்களா? எல்லா மருத்துவத்தையும் பார்த்து விட்டேன். எந்த அளவுக்கு என்று சொன்னால் என் சொத்துக்கள் எல்லாம் இழந்து விட்டேன், ஆனால் கொஞ்சம் கூட எனக்கு அந்த நோய் சரியாக மாட்டுகிறது என்று சொல்லி அவருக்கு முறையிட்ட பொழுது ஷா அப்துல் அசீஸ் மக்கி அவங்க சொன்னாங்களா, உனக்கு ஏற்பட்டிருக்கிற எரிச்சல் என்பது, இந்த கலகலப்பு என்பது நரகத்தின் ஜுவாலை உன் கரத்தில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது, இதை நீ மரணமாக வரைக்கும் உனக்கு போகாது என்று சொன்ன பொழுது அந்த மனிதன் அதை கேட்டுவிட்டு ஓ என்று அழுக ஆரம்பித்து விட்டான். அழுது கண்கள் கண்ணீர் சொட்டிய பொழுது அவன் கரத்தில், எந்த கரத்திலே கலகலம் இருந்ததோ அந்த கரத்தில் விடுகிறது. அதை அப்படியே தேய்க்குகிறான். தேய்ச்ச உடனே அந்த எரிச்சல் நோய் நின்று விட்டது. அப்பொழுதுதான் மனிதர் சொன்னாராம், ஷா அப்துல் அசீஸ் தஹ்லீப் அவர்களே, எனக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த நோய் என் கண்ணீர் பட்டு தடவிய பொழுது சரியாகிவிட்டது என்று சொன்ன பொழுது அப்பொழுது அவர் பெரியவங்க சொன்னாங்களா, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நான் ஏன் இப்படி சொன்னேன் என்று சொன்னால், நீ மௌத்தாக வரைக்கும் இந்த கையில் ஏற்பட்டிருக்கிற கலகலப்பு எரிச்சல் இது நரகத்தினுடைய ஜுவாலை, எனவே இது மௌத்தாக போற வரைக்கும் போகாதுன்னு சொன்னது காரணம் என்று சொன்னார். நீ அழுக வேண்டும், அந்த கண்ணீர் விடுகிற பொழுது அல்லாஹ் அப்பொழுது மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அந்த கண்ணீர் துளிகள் கரத்தில் பட்டு தேய்த்தவுடன் நோய் போனது என்று சொன்னால், ஒரு நோய் போவதற்கும் கண்ணீர் துளிகள் அருள்மனதாக அமைகிறது என்று சொன்னார். நாளை நரகத்தில் நீ செல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார், நரகத்தை விட்டு நீ பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னார், உன் கண்ணீர் தான் அதுக்கு விடுதலை என்று சொல்லி அந்த பெரியவர்கள் சொன்னார் என்று வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது. அருமையான பெருமக்களே, எதற்கெல்லாமோ அழுகிறோம், எதற்கெல்லாமோ கண்ணீர் விடுகிறோம். அரசாங்கத்தில் 2000 ரூபாய் கிடைக்கல அப்படின்னா
அதுக்கு அழுகிறோம். மனைவி பேசலன்னா அழுகிறோம். பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா அழுகிறோம். சாதாரண விஷயங்களுக்கு அழுகு இருக்கிறோம். மறுமை என்பது நிரந்தரமானது. ஒன்று சொர்க்கம் அல்லது நரகம். இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று நிச்சயம் நமக்கு ஆகிவிட்டது. நரகத்தை நினைக்க வேண்டும். நான் போய்விட்டால் அந்த நெருப்பு நாம் எப்படி படாத பாடப்பட போகிறேன் என்று நினைத்து நாம் அழுக வேண்டும் என்பதை நமக்கு சஹாபாக்கள் இமாம்களும் அழுது போடுகிறார்கள். அம்பல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரண படுக்கையில் படுத்திருக்கிற பொழுது உணவு உண்ண மறுத்து விட்டார்கள், குடிக்க மறுத்து விட்டார். கேட்டார்கள், ஏன் உங்களுக்கு உணவு கொடுத்தால் நீங்கள் உண்ண மறுக்கிறீர்கள், குடிக்க பானம் கொடுத்தால் குடிக்க மறுக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அம்பல் ரலியல்லாஹு சொன்னார்களா, நரகத்தை நினைத்து பார்க்கிறேன், என்னால் உணவு உண்ண முடியவில்லை. நரகத்தை நினைத்து பார்க்கிறேன், என்னால் தண்ணீர் குடிக்க முடியவில்லை என்று சொல்லி அம்பல் ரலியல்லாஹு தஆலா சொன்னார் என்று வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது. எனவே அருமையான குடும்பங்களே, பாவிகளாக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்விடத்தில் மீதம் இருக்கக்கூடிய நாட்களில் முடிந்த வரைக்கும் நன்மையான காரியங்களை செய்து அதன் மூலியமா அல்லாஹ்விடத்தில் ஒரு சொட்டு கண்ணீரையாவது விட வேண்டும். அதற்குத்தான் அடிக்கடி சொல்லுவோம், நீங்கள் தகச்சத்தை சரியான முறையிலே எழுந்து என்று சொல்லுங்கள். மக்கள் எல்லாம் உழைக்கிக் கொண்டிருக்கிற பொழுது மனைவி தூங்குவார், பிள்ளைகள் தூங்குவார்கள், சொந்த பந்தங்கள் தூங்குவார்கள். நீங்கள் எழுந்து 2 ரக்காயத்து தொழுது அல்லாஹ்விடத்தில் தேம்பி தேம்பி அழுது கண்களில் கண்ணீர் வடித்து கேட்கிற பொழுது அல்லாஹ் நிச்சயம் பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாகும், நமக்கு அருள் செய்யக்கூடியவனாகும். நாளை மறுமையில் சொர்க்கத்தை தரக்கூடிய ரப்பல் ஆலமீனிடத்திலே அழுது புலம்ப வேண்டுமாய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எல்லாம் அல்லாஹ் ஜல்லஜலாலுஹு அழுகை வராவிட்டால் கூட அழுவதோடு அடிக்கக்கூடிய நல்ல உள்ளத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.